வணக்க மக்களே, நான் பாபு. நம்ம வேலூர் கிரீன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் போயிட்டு சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சிலம்பம் கிளாஸஸ் வந்து ஹெல்மெட் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு, அதை பார்த்துருக்கீங்க. இவங்களோட குழு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஸ்டார் சிலம்பம் குழு. சின்ன ஆளா வரும் இவங்க. 1800 மேற்பட்டவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து சிலம்பம் சொல்லி தந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஆர்கனைசேஷன் இந்த அவேர்னஸ் பீரியட்லாம் 3 வயசுலேருந்து எல்லா பசங்களும் வந்து கலந்துட்டு எல்லாமே அவேர்னஸ் பண்ணாங்க. நீங்களே ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறதுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மக்களே, நம்ம வேலூர் கிரீன் சர்க்கிள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி பசங்களை பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு அவேர்னஸ் பண்றாங்க, சிலம்பம் சுத்துறாங்க. இவங்க சிலம்பம் நேம் பார்த்தீங்கன்னா எம்ஸ்டார் சிலம்பம் குழு. இவங்க பார்த்தீங்கன்னா 1200 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. குட்டி குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் போடணும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்றாங்க. அவங்களும் வந்து ஹெல்மெட் போட சிலம்பம் சுத்த போறாங்க. ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வேலூர் காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை சார்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அவேர்னஸ் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆர்கனைசிங் பண்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் வரல, ஸ்டூடெண்ட் 4-5 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட இப்போதைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குட்டி பசங்களாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு பாருங்க. மொத்த பேருமே ஹெல்மெட் போட்டுருக்காங்க. நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறது வந்து உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. வாங்க இவங்க கிட்ட ஸ்பீச் கேட்கலாம். வந்திருக்காங்க ஆர்கனைசிங் பண்றவங்க கிட்ட வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க ப்ரோ. யங்ஸ்டார் குழுவோட இவங்க வந்து மாஸ்டர் வரல, இவங்க தான் இங்கே ஆர்கனைசிங் பண்ண வந்து இவங்க எல்லாமே ஆர்கனைசிங் பண்ணியிருக்காங்க. கூட வந்து சின்ன வயசுல பண்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. இவங்க சின்ன வயசுலேயே வந்து யங்ஸ்டார் குழு வந்து இவ்வளவு கோச்சிங் வச்சிருக்காங்களாமா. சின்னதாக ஸ்பீச் கொடுக்க போறாங்க. எப்படி வந்து சின்ன வயசுலேயே ஆர்வம் வந்துச்சு, அதை பத்தி ஸ்பீச் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கலாம் வாங்க. எங்க டீம்ல மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. போக்குவரத்து விழிப்புணர்வு எடுக்கிறதுக்காக, ஹெல்மெட் விழிப்புணர்வுக்காக எங்களுடைய சிலம்பம் பயிற்சி மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எம்ஸ்டார் சிலம்பம் விளையாட்டு சங்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் மாஸ்டர் பேர் வந்து மணிகண்டன், என்னோட பேர் வந்து ஜெயந்தி. நாங்கள் 8 வருஷமா சிலம்பம் பயிற்சியிலிருந்து பயின்று வரோம். போக்குவரத்து காவல்துறையோடு இணைந்து சிலம்பம் பயிற்சி மாணவர்கள் ஹெல்மெட் விழிப்புணர்வுக்காக 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது கம்பல்சரி பொதுமக்களும் பெற்றோர்களும் சரி நண்பர்கள் கம்பல்சரி ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக கம்பல்சரி ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். ஹெல்மெட் போடாம போனா ஹெல்மெட் போடுறதுக்காக எங்க டீம் சார்பா பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் சார்பாக விபத்தில்லா சாலையை உருவாக்குகிறார். இந்த வாய்ப்பு கொடுத்த வேலூர் மாவட்ட காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி. நம்ம பயிற்சி பள்ளியிலேருந்து வரோம். நாங்கள் தொடர்ந்து 8 வருஷமா இது கற்றுன்னு இருக்கிறோம். நாங்கள் 3 வயசுலேருந்து தொடர்ந்து இந்த பயிற்சியை கற்றுன்னு வரோம். இதனால வந்து பாதுகாப்பாகவும் பெண்கள் வந்து வெளிய சமுதாயத்துல போல்டாகவும் இருக்கலாம். இதனால வந்து பாரம்பரிய கலைகளாகவும் வளர்ந்து வந்துள்ளது. இவங்க டீம் ஒரு 5 பேர் வந்து ஆர்கனைசிங் பண்ணிருக்காங்க. இவங்க மாஸ்டர் அமைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி பசங்க எல்லாம் எப்படி எத்தனை நாள் கற்றுட்டு இருக்காங்க அது சொல்லுங்க. குட்டி பசங்க வராங்களா, அவங்க எவ்வளவு நாள் கற்றுட்டு இருக்காங்க, அவங்களே வந்து கற்றுறாங்களா அது. ஆமா, இந்த குட்டி பசங்க பாத்தீங்கன்னாக்கா 1 வருஷம் ஆகுது வந்து. அவங்களே வந்து எப்படி சொல்றதுனாக்கா காத்துல ஏஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லாம காலையிலேயே அவங்க கரெக்டா 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கிளாஸ். 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்து ஒரு உடல் பயிற்சியோட செய்யறாங்க. அவங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா எந்த ஒரு நோய் இல்லாம நல்லபடியா இருக்காங்க இது வரைக்கும். அவங்க இவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லி தராங்க. அதை பத்தி கேட்டுக்கலாம் வாங்க. ஃப்ரீனா உண்மையா ஃப்ரீங்களா இது? நாங்க கிளாஸ் வந்து ஃப்ரீயா சொல்லி தரோம். 3 வயசுல இருந்தே நாங்க எல்லாருமே சொல்லி தரோம். சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே நாங்க ஃப்ரீயா சொல்லி தரோம். 3 வயசுல இருந்தே எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே கத்துக்கிறாங்க. இது ஒரு கத்துக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி ஆரோக்கியமாகவும் இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கு. நன்றி. ஓகே. காற்றாடி சுற்றி மாற்றமாக செல்கின்ற வாகனங்கள் ஃப்ரீ ரைட் என்பதால்